ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு நிவேதானந்த வேல்ஸ் சேனல். ஸோ வந்து ஆல்ரெடி நியூ இயர் முடிஞ்சிச்சு. நாங்கள் நியூ இயர் ஸ்பெஷல் ஒரு ஸ்வீட் செஞ்சோம். இது வந்து பிரெட் ஹல்வா. ரொம்ப ஈஸியாக ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வந்து செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த ரெசிபி. ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதான் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ இப்போ வந்து இது நாங்கள் கோயா செஞ்சிட்ருக்கோம். இட்ஸ் மில்கை வந்து மில்க் பவுடர் ப்ளஸ் வாட்டர் சேர்த்து கொஞ்சம் திக்காக அதாக்கிட்டுருக்கோம். ஸோ திக் கன்சிஸ்டன்சி வந்தப்புறம் அதை எடுத்து தனியாக வச்சுப்போம் நாங்கள். ஸோ ஃபஸ்ட் இதை தனியாக எடுத்து வச்சுப்போம். ஸோ பார்த்திங்களா, நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு திக்காக ஒரு கோயா வித்தவுட் ஸ்வீட், சுகர் ஆட் பண்ணாமல் ஒரு கோயா ரெடி பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து ப்ரெட்டை வந்து சின்ன சின்ன ஸ்லைசஸாக பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஸ்லைசஸாக நீங்கள் பண்ண அப்புறம் அதை வந்து உங்ககிட்ட நிறைய ஆயில் இருக்குது அப்படின்னா யூ கேன் டீப் ஃப்ரை திஸ் பிரெட் அண்ட் ஒரு கோல்டன் கலர் க்ரஸ்ட் வர வரைக்கும் நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணலாம். பட் எங்களுக்கு அவ்வளோ ஆயில் ப்ரிஃபர் பண்ணலனால நாங்கள் வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு அதில் இந்த பிரெட் ஸ்லைசஸ்லாம் போட்டு கொஞ்சமாக அதை வந்து ரோஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துட்டோம். ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு. ஸோ தட் ஆயில் வந்து நிறைய யூஸ் ஆகாமல் ஸோ இந்த கலர் இந்த ஒரு கோல்டன் ப்ரௌன் ஸ்டேஜில் வரப்போ நாங்கள் எடுத்துட்டோம் எல்லா ப்ரெட்ஸையும். ஸோ ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஸ்டேஜ் இருந்தால் போதும். உங்கள்கிட்ட ஆயில் நிறைய அவைலபிள் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஈவன் டீப் ஃப்ரை கோல்டன் ஃப்ரை கூட பண்ணலாம். அது இன்னும் கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருக்கும். பட் என்ன கொஞ்சம் ஆயிலியாக இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஆயிலியாக இருக்காது. ஆயிலோட அந்த ஃபீல் உங்களுக்கு வராது. இந்த மாதிரி ஒரு சாட்டே மாதிரி பண்ணி எடுத்தோன்னா நெக்ஸ்ட் நாங்கள் வந்து இதில் சுகர் ஆட் பண்ணி சுகர் சிரப் பண்ணிக்கிட்டோம். உங்களுக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி ஒரு கன்சிஸ்டன்சி ஒரு சின்னதாக ஒரு கன்சிஸ்டன்சி அதுக்கப்புறம் அதில் அந்த ப்ரெட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் வந்து அதை நான் ஆட் பண்ணும்போது வீடியோ கிளிப் எடுக்கல. பட் சுகர் சிரப் வந்து ஒரு கன்சிஸ்டன்சி வந்த அப்புறம் உங்களுக்கே தெரியும் சின்ன ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ப்ரெட் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ப்ரெட் ஆட் பண்ணோடனே இப்போ நான் ஆல்ரெடி கோயா ஆட் பண்ணிட்டேன். அதையும் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ அதில் கோயா ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ கோயா ஆட் பண்ணோடனே உங்களுக்கு இந்த கலரில் ஃபைனல் ஸ்டேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ யூ கேன் சி அந்த கோயாவை தான் இப்போ நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். கோயாவோடு நான் கொஞ்சமாக ஏலக்காய் வந்து தட்டி ப்ளஸ் கீ கொஞ்சம் போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஃபைனலாக உங்களுக்காக இந்த ப்ரெசன்டேஷன். இதுதான் ரொம்ப ஈஸியான ரெசிபி. தேங்க்யூ கைஸ்.